இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.9ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 1 ஸ்கியூப் ப்ளஸ் 2 ஸ்கியூப் ப்ளஸ் 3 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும்? நமக்கு ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் 3 ஸ்கியூப் எத்தனை தொடர் நம்ம கூட்டும் போது உறுப்பை நம்ம கூட்டினாங்கன்னா நமக்கு கூடுதல் 14,400 கிடைக்கும். ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம எத்தனை உறுப்புன்றதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? பாருங்கள், இப்போ கூட்டுறது நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 1 ஸ்கியூப் ப்ளஸ் 2 ஸ்கியூப் ப்ளஸ் 3 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. எண்டிங் கொடுக்க கிடையாது. அப்போ என்ன பண்ண, நாமளே வந்து ப்ளஸ் என் ஸ்கியூப்னு எடுத்துக்கலாமா? அதாவது இப்போ இது வரைக்கும் தெரியல, என் ஸ்கியூப்னு எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் கூட்டினா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14,400. இப்போ ஸ்கியூப் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும். n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எவ்வளோ? 14,400. இப்போ இந்த 14,400க்கு வந்து ரூட் போடலாமா? ரூட் போடும்போது பாருங்கள் 14,400க்கு ரூட் போட ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சக்கு வந்து 2ஆல் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிளியர் தெரியுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் 2க்கு மேலேயும் போட்டுக்கலாம். சரிங்களா? 14 எத்தனை 2 இருக்குது? 7 2 14. அடுத்து போக 4 2 2 4 மீதி 2 0 அப்படியே வந்துடும். திரும்ப 2ஆல் போடலாமா? 7ல் எத்தனை 2 இருக்குது? அடுத்து பாங்க, இப்போ 3 2 6 3 2 6 மீதி 1 மீறுமா? 12 எத்தனை இருக்குது? 6 2 12 2 0 அப்படியே வந்துடுமா? அடுத்து பாருங்கள், இது 2ஆல் 1 2 2 மீதி தான் 1 மீறு தான் 16. 14 எத்தனை 2 இருக்குது? 8 2 16 2 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் 2ஆல் போடலாமா? 9 2 18 2 0 அப்படியே வரும். இப்போ 9 2 இருக்கா? 3ஆல் போடலாம். 3 2 3 9 தான் 2 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் 3ஆல் போடலாமா? 1 3 3. மறுபடியும் பாருங்கள், 5ஆல் போடலாம். 2 5 10 இந்த 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் 5ஆல் போடும்போது 4 5 20. 2ஆல் போடலாமா? 1 2 2 திரும்ப 2ஆல் போடும்போது 2 2 4 1 2 2. சரிங்களா? இப்போ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 2 இருக்குது. டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 6 2 போது 2 அடுக்கு 6 இன்ட்டு அடுத்து எத்தனை இருக்குது? 5 வந்து 2 இருக்கா? அப்போ 5 அடுக்கு 2. அடுத்து 3 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது 3 அடுக்கு 2 வாங்க. இப்போ n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர் ரிமூவ் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து காமன் ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துக்கலாமா? இப்போ ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு இங்கே உள்ள என்ன இருக்கும்? 2 அடுக்கு. இப்போ ஸ்கொயர் வெளியே எடுத்துடுறோம். 2 அடுக்கு 3 வருமா? இன்ட்டு 5 மட்டும் வரும், இன்ட்டு 3 மட்டும் வரும். ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். என்ன இப்போ ஸ்கொயர் உள்ள பெருக்கு பாருங்கள். இப்போ இங்கே 1 இருக்கா? 1 × 2 2 1 × 2 2 3 × 2 6. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயருக்கும் இங்கே இருக்கிற கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன வரும்? n × n+1 / 2 ஈக்குவல் 2. இப்போ 3 தடவை பெருக்கணும். 2 3 தடவை பெருக்கலாமா? பெருக்கும் போது என்னாகும்? 2 × 2 × 2. இப்போ 2 2 4 4 2 8 இன்ட்டு அதே போல் 5 × 3 15. n × n+1 / 2 ஈக்குவல் 8 5 பெருக்கணும் என்ன வரும் நமக்கு? 8 5 40க்கு 0 மீதி 4 1 8 8 4 12 120. சரிங்களா? இப்போ இங்கே வகுத்தில் இருக்க 2 இங்கே வந்துச்சுன்னா பெருக்கெல்லாம் வருமா? அப்போது n × n+1 ஈக்குவல் 120 இன்ட்டு 2. அடுத்து n × n உள்ள ஒன்று பெருக்கலாமா? n × n n ஸ்கொயர்னு வரும். அடுத்து n × 1 nன்னு வரும். ஈக்குவல் இப்போது 120 2 பெருங்க என்ன வரும் நமக்கு? 12 × 2 24. இந்த 0 அப்படியே வந்துடும் 240. இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிற 240 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக வருமா? இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240. இப்போ நமக்கு காரணி மெத்தட் இருக்குது. ஈக்குவல் இங்கே 0 ஆயிடும். இப்போ காரணி பட்டலாமா? அங்கே இதுமாரிலாம் 1 இருக்கிறத அர்த்தம். 1 × 240 240 மைனஸ் இருக்கிறதுனால -240. இங்கே இருக்குது 1 இருக்கா? அப்போ நமக்கு பாருங்கள்
பெருக்குன்னா -240 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 1 வரணும். அப்போ 15 × 16ன்னு போடலாமா? 15 16 பெருக்குனா 240. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ சின்னவுக்கு மைனஸ் போட்டுடலாம். -15 × +16 -240. -15ல் +16 கழிச்சா என்ன வரும்? +1. இப்போ மறுபடியும் எதுவுமே இல்லை, அப்போ n அப்படியே வந்துடுமா? அப்போ n - 15 அடுத்து n + 16 = 0. இப்போ பிரித்து எழுதலாமா? பிரித்து எழுதும் போது n - 15 = 0, n + 16 = 0ன்னு வருமா? இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற மைனஸாக இருக்கிற 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ n = +15. இப்போ n = இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16 மாறும். எப்பவுமே ஈழனோட மதிப்பு வந்து மைனஸில் இருக்காது. அப்போ இந்த -16ன்றது பார்த்திங்கன்னா ஏற்புடையதல்ல. சரிங்களா? ஏற்புடையதல்ல. அப்போ என்னோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 15 இருக்கும். அப்போது கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. therefore 1³ + 2³ + 3³ + etc. என்ற தொடரின் 15 உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் என்ன கிடைக்கும்? நமக்கு 14400 கிடைக்கும். சரிங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. என்னோட மதிப்பு வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.